ஒரு அரசாங்கம் என்பது அந்த 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 மக்களோட மக்களா இருந்து வரணும். அந்த மாநிலத்தை நேசிக்கிறவா இருக்கணும். இது வந்தவன் போறவங்க எல்லாம் அரசாண்டுட்டு இருந்தாங்கன்னா இப்படிதான் நடக்கும். எப்படின்னா பாத்தீங்கன்னா மக்களுக்கு அடிப்படை தேவையை உருவாக்கி பண்றது இல்ல. அவன் சொந்தமா அவன் காலில் நிக்கிறதுக்கு இவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அதுக்கு பதிலா என்னன்னா இலவசத்தை அறிவிச்சு இலவசத்தை கொடுத்து மக்களை அந்த ஒரு போதையிலேயே இது நம்ம சாராயம் அடிச்சாதான் போதானுக்கு இப்படி இல்லை. மக்களை அவங்களோட வேலையிலிருந்து வெளியேற்றி அவங்களை இந்த போதையிலேயே அவங்கள வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. வரேன் ஏன் அப்படின்னா இவங்க அதை அணை கட்டிட்டாங்கன்னா மணலை எடுக்க முடியாது. மணலை எடுக்க முடியாதுன்னு போது அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா? இங்க அணையே கட்ட முடியாது அப்படின்னு ஒரு இதை போட்டுட்டு இப்ப என்ன இருக்கிற மணல் எல்லாம் அள்ளி வித்துட்டாங்க. பராமரிப்பு இல்லைன்றதை விட என்னன்னா அதை ஆக்கிரமிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரும்போது இது அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாதனால மக்கள் அங்க குடியேற்றி அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்ததுனால இப்ப இந்த சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கோம். இல்ல அதுதான் இது என்னன்னா மக்களை முட்டாளாக்கியே வச்சுட்டு இருக்காங்க. மக்கள் எந்த இதுவும் புரிதல் வரக்கூடாது. அதனால அந்த தனக்கு இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஒரு ஓட்டா தான் பாக்குறாங்க. இன்சைட் தமிழர்களுக்கு வணக்கம். நம்முடன் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் முருகேசன் வந்துள்ளார். அவர் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். சென்னையில் மழை வெள்ளம் பாதிச்சு இப்போ ஒரு 7 நாள் தாச்சு. 7 நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் துயர செய்தி. ஏன்னா தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடுமழை வரலாறு காலங்களில் ஏதாவது சென்னையில கூட பார்த்தீங்கன்னா புயல் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்தது. இதே தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா புயல் ஆனால் மழையினாலேயே மிகப்பெரிய பாதிப்பு. இதே புயல் வந்ததுன்னா எந்த அளவுக்கு சாதினது இல்லை. அதெல்லாம் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க தெரியல. மக்கள் கூட ரொம்ப பதிவு இருக்கிறாங்க. சென்னையில தமிழகத்தினுடைய மாநில தலைநகருங்கிறனால கொஞ்சம் வேலைகள் நடந்தது. ஆனா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா மக்களுக்கு சரியான உதவிகள் போய் சேரல அப்படின்னு சொல்லி மக்கள் ரொம்ப கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சென்னையிலேயே ஒரு மாநில தலைவர்ல இத்தனை அமைச்சர்கள் இத்தனை முதலமைச்சர் இருக்கையிலேயே சரியான செயல்பாடுகள் இல்லை. ஆனா தென் மாவட்டங்கள்ல கிராம சைடுல மக்களுக்கு சரியான உதவிகள் போகாம பதிவு வச்சுருக்கிறாங்க. அது எப்படி நீங்க பாக்குறீங்க? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். சென்னையை பொறுத்த வரைக்கும் இங்க மக்கள் தொகை அதிகம், உதவிகள் அதிகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இங்க அமைச்சர்களும் நிறைய பேர் இங்க இருக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு உதவிகள் அவர்களிடமிருந்து உதவிகள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இருந்தது. ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா இது நிறைய நாட்களுக்கு பிறகு மிக அதிகமான மழைப்பொழிவு வந்துள்ளது. இப்ப பாத்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக 96% பெஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இது என்னன்னா அங்க இருக்கிறது எல்லாமே என்ன சொல்றது ஒரு ஒரு அடர்த்தியான ஒரு இடம் இல்லை. இப்ப திருநெல்வேலி பாத்தீங்கன்னா அங்க கொஞ்சம் மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். அதை விட்டு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாம் அங்க ஒரு வீடு இங்க ஒரு வீடு இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வீடே முழுக்க முழுக்க தண்ணியில மூழ்கி இருக்கு. அவங்க பெரும் அவதிக்குள்ளாயிட்டு இருக்காங்க. சோ அவங்களுக்கு உதவின்றது கொஞ்சம் சங்கடமா தான் இருக்கு. இப்ப எதுவா இருந்தாலும் என்னன்னா அங்க தகவல் கிடைச்சி அவங்கள போய் மீட்டு கொண்டு வர்றதுக்கே நம்மளுக்கு டைம் எடுத்துக்குது. இப்ப பாத்தீங்கன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு என்ன சொல்றது இது ரயில் நிலைய தொடர் வண்டியும் நம்ம மலையில மாட்டிக்கிட்டு 500 பேர் தொடர் வண்டி மாட்டி அவங்களை மீட்க முடியாத நிலைமையில் தான் இருந்தது. ஸோ அதனால அந்த நிலைமையில தான் இந்த என்ன சொல்றது இது இந்த ஆட்சியாளர்கள் அப்படிதான் வச்சிருக்காங்க. இதை யார் சொல்லி நம்ம என்ன பண்றது சொல்லுங்க? ஒரு முழுமையான வடிகாலோ எதுவும் இல்லை, ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் இல்லை. என்ன சொல்றது இப்போ நம்ம தான் களத்துல இறங்கி அவங்களோட இதை இறங்கி பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகரம், அங்கே கட்டணங்கள் இருக்குது. அதனால சரியான வடிகால் வாரி இல்லை, தண்ணி போறதுக்கு இல்லை, அதனால தேங்கிச்சுடலாம். இதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா எப்படி அங்க தண்ணி வடிஞ்சோடாம தேங்கி நிக்கிறதுக்கு என்ன காரணம்? இல்ல அங்க பொறுத்த வரைக்கும் இந்த வடிகால் என்பது நகரத்துல தான் இருக்கும். இப்ப திருநெல்வேலி நகரத்துல பாத்தீங்கன்னா வடிகால் வசதி பண்ணிருப்பாங்க. ஆனா கிராமங்களை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்க ஏரி, குளம், குட்டை இது எல்லாமே இந்த தாமிரபரணி ஆறு வரும்போது அங்கங்க கிளியா பிரிஞ்சு அங்கங்க என்ன சொல்றது குளம், குட்டை இதெல்லாம் நிரம்பி அப்படி போறதுதான். இது என்னன்னா நீர்வரத்து அதிகம் இருந்ததுனால அது எல்லாமே முழுமையாக நிரம்பி அது உடைஞ்சுதான் அது வெளியில தண்ணியா போயிருக்கு. ஏன்னா அது அந்த அளவுக்கு அதிக மழை. ஸோ அதனால இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. அங்க பொறுத்த வரைக்கும் மழை வடிகால் என்பது என்ன சொல்றது நகரத்துல தான். நகரம் போது உங்களுக்கு இந்த சென்னையை நம்ம இது பண்ணும்போது அது சின்ன நகரம் தானே. அதனால அங்கேயும் பாதிப்புக்குள்ளா இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா திருநெல்வேலியில ஒரு வீடு தனியா உடைஞ்சு அரிச்சுக்கிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு.
இது வந்து என்ன ஒரு எதிர்பாராத ஒரு சம்பவம் தான். நிறைய வருடங்களுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு அதிகப்படியான மழையை வந்து தென் மாவட்டங்கள் கிடைச்சிருக்கு. இது என்னன்னா மக்களுக்கு பெரும் பாதிப்பு உள்ளாயிருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் வந்து இப்போ செய்ய போறோன்றத நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. ஒன்றும் இல்லை, பார்த்தீங்கன்னா இது வானிலை மையம் வந்து ஏற்கனவே வந்து கடுமழை போடும் பயங்கர பாதிப்பு, அதாவது நம்ம கனமழை அதிகனமழை வந்து சொல்லி ஃபர்ஸ்ட் அறிவிச்சுனாங்க. ஆனா அதுக்கு உண்டான முன்னேற்பாடு தமிழக அரசு செஞ்சதாக. அதுதான் என்னன்னா ஒரு அரசாட்சி என்பது மக்களை நோக்கி இருக்கணும். இவங்க வந்து என்னன்னா இப்போ இது வந்து இந்த அரசாங்கம் இந்த திராவிடத்தை எடுத்து நம்ம திமுக அதிமுக இதை வந்து வேறுபடுத்தி பார்க்க வேண்டியதில்லை. 2 அரசாங்கங்களும் ஒரே அரசாங்கம் தான். என்ன இவங்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லை. இப்ப இந்த மாதிரி ஒரு பேரிடர் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், மாவட்டம் வாரியா நம்ம என்னென்ன பண்ணணும்ன்ற ஒரு புரிதலோ ஒரு முன்னேற்பாடு நடவடிக்கையோ இவங்களுக்கு இல்லைன்றத விட அவங்களுக்கு உள்ள புரிதல் அவ்வளவுதான். இது என்னன்னா மக்களை வந்து என்னைக்கு அவங்க கவனிப்பாங்க அப்படின்னா இந்த தேர்தல் வரும்போதுதான் மக்களை அவங்க மக்களாவே பார்ப்பாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து மக்களை வந்து பாக்குறதும் இல்லை, வர்றதும் இல்லை. ஏதாவது அத்திப்பூத்தா மாதிரி எப்பாவது ஒரு தடவை வந்து பார்த்துட்டு, அதுவும் என்ன சொல்றது மெயினான ஏரியால வந்துட்டு தான் போவாங்களே தவிர உள்ளுக்குள்ள வந்து அடித்தட்டு மக்களோட அந்த குறைகளை இவங்க வந்து தீர்க்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ப பாத்தீங்கன்னா மேலப்பாளையத்துல ஒரு 10 வண்டி போகுது அமைச்சர்களோட வண்டி, ஒருத்தர் கூட அங்க நின்று என்னன்னு பாக்கல. இதுல பொதுமக்கள் எல்லாம் மறிச்சிட்டாங்க, ரோட மறிச்சு உள்ள வந்து பாருங்கன்னா ஒரு அமைச்சர் கூட இறங்கி பார்க்கல. ஏன் ஒருத்தர் இறங்கி பார்த்தா அது என்ன குறைஞ்சு போயிருது சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இதை பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. என்னடா இது நம்ம வந்து இப்படி ஒரு அரசாங்கத்துல இருக்குமேன்றது நம்ம ஒரு கவலையா இருக்கு. இது எதை நோக்கி பயணிக்கிறது, இன்னும் இவங்களை வந்து எப்படி மக்களை இவங்களை வந்து அணுக போறாங்க, எப்படி உதவி செய்ய போறாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இப்போ பாத்தீங்கன்னா சென்னையில மழை வெள்ளம் பாதிப்பு பாத்தீங்கன்னா மீடியால இருந்து இந்த டிவியில இருந்து எல்லாம் நிறைய, அதாவது எல்லா டைமும் காமிச்சிருந்தாங்க. இதே தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இங்கத்தோட மிகப்பெரிய பாதிப்பு அங்கே சமூக வலைத்தளங்கள்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா இந்த மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அது காமிக்கல. அதனால வந்து பொதுமக்கள் நிறைய பேருக்கு தெரியல, வெளிநாடுகளில் எங்கே சரியா தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநில தலைவராக காமிச்சாங்க, அங்கேயும் வந்து நிறைய காமிக்கல. அதை எப்படி பார்க்குறீங்க? இல்ல அப்படிதான். இது என்னன்னா இங்க இருக்க ஒரு ஊடக வெளிச்சம்ன்றது தென் மாவட்டங்கள்ல கிடையாது, அங்கேயும் இருக்கு. பட் இந்த அளவுக்கு இருக்கிற ஒரு அதிகப்படியான ஒரு வெளிச்சம் வந்து தென் மாவட்டங்களுக்கு கிடையாது. அப்படின்னும் போது இப்ப என்ன அப்படின்னா அங்க இருக்க செய்திகள் எப்படி வருதுன்னா அங்க இருக்க மக்கள் வந்து அவங்களோட கைபேசியில இருந்து எடுத்து அனுப்புறத நம்ம ஒன்னொன்னா வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதை வச்சுதான் நம்ம வந்து என்ன மாதிரி பாதிப்பு இருக்குன்றத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அது பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு லாரி வந்து முழுமையான நிரம்பி உட்கார்ந்து அதுல ஒரு ஓட்டுநர் வந்து ரொம்ப பரிதவிச்சு குரல் பதிவு போட்டிருக்காரு. அதுவும் நம்ம பார்க்கும்போது ரொம்ப சங்கடமா இருக்கு. இது பாத்தீங்கன்னா இப்போ இது என்னன்றதை விட இப்ப இந்த திராவிட ஆட்சியாளர்களோட லட்சணத்தை வந்து இந்த என்ன சொல்றது இந்த பேரிடர் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இல்ல இருங்க, அந்த 60 ஆண்டு கால இந்த ஆட்சியாளர்கள்னால என்னென்ன கட்டமைப்பு எப்படி இருக்குன்றத இந்த பேரிடர் வந்து நம்மளுக்கு நிரூபிச்சுட்டு இருக்கு. இப்ப எடுத்துக்காட்டு தென்காசி மாவட்டத்துல ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி ஊத்துமலை என்ற ஊர்ல அரசு மேல்நிலைப்பள்ளியோட அந்த காம்பவுண்ட் சுவர் வந்து கட்டியிருக்காங்க. 6 மாசம் தான் ஆச்சு. உங்களுக்கு கூட அந்த பதிவை அனுப்பிச்சிருக்கேன். இந்த மழை வெள்ளத்துல ஒரு காம்பவுண்ட் சுவர் விழுந்துருச்சு. அது எப்படி சொல்லுங்க, காம்பவுண்ட் சுவர் மழையில எப்படி விழும்? ஒரு மண் சுவர்ல கட்டினதுதான் விழுமே தவிர காங்கிரீட் போட்டு கட்டினது எப்படி விழும்? அது உடஞ்சு கிடக்கு பாருங்க. உடஞ்சு கிடக்கு எல்லாம் மண்ணுல வச்சு, சாதாரண மண்ணுல வச்சு எழுப்பி இருக்காங்க. எழுப்பி சைட்ல வச்சு இதுதான் இது எங்களோட எங்க கட்சி சார்ந்த மாவட்ட செயலாளர் எடுத்து அனுப்பிச்சிருக்காரு. இப்படிதான் இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு 1000க்கும் 500க்கும் இது ஏமாந்து நீங்க இந்த மாதிரி இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்தும் போது அதனோட பிரதிபலன் வந்து இந்த மாதிரி நேரத்துல தான் அவங்கள அனுபவிக்கிறாங்க. இல்லை, இவ்வளவு ஒரு சூழ்நிலை நடந்துட்டு இருக்குது. இந்த கடந்த திராவிட ஆட்சியில இந்த 40 வருஷத்துல ஒரு நீர்நிலைகளோ இல்லை வந்து ஒரு அணையோ எது கட்டினதா இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முழுக்க நீர்நிலைகள்லாம் ஆக்கிரமிச்சு நீர்நிலையிலேருந்து அழிஞ்சிருக்காங்க. வந்து எந்த ஒரு நீர்நிலையத்தை உருவாக்கல. இப்படி ஒரு சூழ்நிலை வந்துமே இவங்க திருந்துவாங்களா, அது மாதிரி ஒரு நடவடிக்கை எடுப்பாங்களா? அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து என்னன்னா ஒரு அரசாங்கம் என்பது அந்த 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 மக்களோட மக்களா இருந்து வரணும், அந்த மாநிலத்தை நேசிக்கிறவா இருக்கணும். இது வந்து வந்தவன் போறவங்க எல்லாம் வந்து அரசாண்டுட்டு இருந்தாங்கன்னா இப்படிதான் நடக்கும். இப்ப ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். இப்ப நம்மளோட சொந்த வீடு வச்சிருக்கோம், வாடகை வீட்டுக்கு போறோம். சொந்த வீட்டுல நம்ம எப்படி நம்ம வீட்டை பாதுகாப்போன்றதுதான் அதுதான் நம்ம உங்ககிட்ட வைக்கிறேன் நான். இதே நம்ம வாடகைக்கு போனோம்னா வாடகைக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து அந்த வீட்டை வந்து எப்படி பண்ணுவோன்றதுதான் வந்து இதுதான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இங்க உள்ள இந்த திராவிட ஆட்சியாளர்களை பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்ல.
அப்படின்னும் போது அவங்க வந்து இந்த நீர்நிலைகளை பத்தியோ எதை பத்தியோ அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்களுக்கு தேவையெல்லாம் எவ்வளவு சம்பாதிக்கிறது, இந்த 5 வருட ஆட்சி காலத்துல நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், எங்க கொண்டு போகலாம், இப்படிதான் அவங்களோட திட்டமிடல் இருந்திருக்கு. அதுக்கு எவ்வளவு எடுத்துக்காட்டெல்லாம் இருக்கு. இப்ப அதை வந்து என்ன சொல்றது, இவங்களுக்கு வந்து இன்னும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இன்னும் இவங்களுக்கு இந்த ஆட்சியை வந்து இன்னொரு 100 ஆண்டு காலம் கொடுத்தா கூட அதை பத்தி புரிதலோ அதை பத்தி ஒரு திட்டமிடலோ இவங்க கிட்ட இருக்கவே இருக்காது. அதனால இந்த மக்களையும் இந்த பூமியை நேசிக்கிற ஒருத்தர் இந்த ஆட்சியை அரியணையில் அமர்ந்தாதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும். அப்பதான் அது வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட சிந்திச்சு இந்த திட்டமிடல் வந்து சரியாக செய்ய முடியும். ஓகே, நீங்க சொல்ற பார்த்தா தமிழ்நாட்டு ஆண்டா தான் விடிகால வருங்க. நீங்க சொல்ற ஒரு விதத்துல சரியா தெரியாம கர்நாடகா, கேரளா, ஆந்திரா நம்ம பக்கம் இருக்கிற மாநிலத்தை பார்த்தாலே வர நீரில தடுத்து அணை கட்டுறதுன்னு நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா இவங்க நம்ம தண்ணியில வர மழை பெஞ்ச தண்ணியே அணை கட்டி தேக்காம கடலுக்கு விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா, நீங்க சொல்றது முழுக்க உண்மை. ஏன்னா வந்து இவங்க வந்து மக்களை பாதுகாக்கிறவா தெரியல. ஏன்னா அவங்க வந்து தண்ணி வளம் உள்ள கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலேயே பாத்தீங்கன்னா எத்தனை அணைகள் குறுக்காட்டி அணைகள் கட்டி தேக்கி வச்சு மக்களுக்கு நிறைய பயன்படுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா இருக்கிற நீர்நிலை மூடுறது, இருக்கிற எந்த அணையும் கட்டாம மக்களுக்கு உண்மையே துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மையை நீங்க சொல்ற விஷயம் அது கரெக்ட் தான். இல்ல அது என்னன்னா இவங்க வந்து எதையுமே வந்து இவங்க வந்து ஒரு நம்மளோட வளம்ன்றது இவங்க பாக்குறது இல்ல, பணம். இதுல கைய வச்சா நம்மளுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும், அதுதான் இவங்களோட நோக்கமாகவே இருக்கு. ஏன்னா இவங்க வந்து நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க இல்ல. ஏன்னா இது எதுவுமே தான் வலி உணரணும்னா தமக்கு வந்து நம்ம வந்து அது வந்து என்ன நம்ம சொந்தமா இருக்கணும். இவங்க அப்படி பாக்குறது இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா காவிரியே எடுத்துக்கங்க, நம்ம நிறைய தூரம் பாயுறது தமிழ்நாட்டுக்குள்ளதான் பாயுது. ஆனா எங்க அணை கட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு 3-2 தான் இருக்கு. பாத்தீங்கன்னா அணை கட்டிருக்காங்க என்ன தெரியுமா, மணல் எடுக்கிறது ஒரு 100 அடி. அதுக்குதான் வரேன். ஏன் அப்படின்னா இவங்க அதை அணை கட்டிட்டாங்கன்னா மணல் எடுக்க முடியாது. மணல் எடுக்க முடியாதுன்னு போது அதுக்கு வந்து ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா. இங்க அணையே கட்ட முடியாது அப்படின்னு ஒரு இதை போட்டுட்டு இப்ப என்ன இருக்கிற மணல் எல்லாம் அள்ளி வித்துட்டாங்க. இப்ப நம்மளோட ஆறு எல்லாமே வந்து இத்து போச்சு, எல்லாமே மணல் அள்ளி மரங்களாகி போச்சு. இப்ப இதுக்கு வந்து என்ன அப்படின்னா இப்படி வர வந்து என்னன்னா அந்த நீர்த்தேக்கமோ எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இவங்க வந்து முறையாக பராமரிப்பு இல்லைன்றதை விட என்னன்னா அதை ஆக்கிரமிச்சு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பேரிடர் வரும்போது இது அவங்க ஒரு தொலைநோக்கு பார்வை இல்லாதனால மக்கள் அங்க குடியேற்றி அவங்களுக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்ததுனால இப்ப இந்த சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து முறைப்படுத்தணும்னா இது வந்து என்ன சொல்றது, அரசாங்கம் தான் இதை இறங்கி செய்யணும். ஆனா இவங்க செய்வாங்களான்றது பெரிய கேள்விக்குறிதான். ஓகே, உங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் சீமான் வந்து சென்னையில இருந்து எல்லா பக்கம் நிவாரண நிதி கொடுத்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, நாகர்கோவில் சைடு போட்டீங்கன்னா தூத்துக்குடி எல்லாம் வந்து மிகப்பெரிய பாதிப்பு. அந்த சைடு உங்க கட்சி மூலம் நிவாரண நிதி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்களா? ஆமா, இப்போ நாங்க ஏற்கனவே திட்டமிடல் அறிவிச்சிருக்கோம். வர 21ஆம் தேதி வந்து எங்கள் அண்ணா அங்க இருக்காருங்க. திருநெல்வேலியில இருந்து அந்த சுத்துப்பட்ட மாவட்டங்களுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் போறாங்க. தூத்துக்குடி, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லாம் சுற்றுப்பயணம் போய் அங்குள்ள மக்களை சந்திச்சு அவங்களுக்கு நிவாரண உதவிக்கு நாங்க இப்ப திட்டமிட்டு இருக்கோம். ஸோ அது விரைவில் நாங்க வந்து அதை இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்ப என்னன்னா அங்க உள்ள எங்கெங்க முழுமையான பாதிப்புங்கிறது எங்களோட அங்க மாவட்ட செயலாளர்கள் அப்புறம் தொகுதி செயலாளர்கிட்ட இருந்து முழுமையான நாங்க வந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணிக்கோம். எங்கெங்க முக்கியமான பாதிப்பு அதிகம் இருக்குன்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதை ஒட்டி நாங்க வந்து இறங்கி இப்போ செய்ய இது பண்ணி திட்டமிட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா மக்களுக்கு இந்த விஷயங்கள்ல பழகி போயிடுச்சு. பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க அந்த ஒரு தூத்துக்குடியில ஒரு ஸ்கூல் காம்பவுண்ட் கட்டியிருக்காங்க அப்படின்னு, அது விழுந்தது நானும் கூட பார்த்தேன். அந்த இதுல இருந்து எடுக்காரு மணலா விழுகுது. மணல் தான் வந்து களிமண் நம்ம சேர்த்து இடிக்கவே முடியாது, வெறும் மணலா விழுகுது. ஆனா வந்து இப்படி ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல, மக்கள் வந்து அரசியல்வாதி என்ன பண்ணாலும் சரி எதை பண்ணாலும் சரி அவங்க ஒரு வருஷத்துக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்கன்னா அதை வாங்கிட்டு மறந்துடுறாங்களா? இதுக்கு வந்து விடிவு காலம் என்ன, இது வந்து என்னதான் ஆகு கடைசியில தமிழகத்துக்கு இந்த கெதி தானவா? அது எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? இல்ல அதுதான், இது வந்து என்னன்னா மக்களை வந்து முட்டாளாக்கியே வச்சுட்டு இருக்காங்க. மக்கள் வந்து எந்த இதுவும் புரிதல் வரக்கூடாது. அதனால அந்த தனக்கு இந்த ஆட்சியாளர்கள் மக்களை ஒரு ஓட்டா தான் பாக்குறாங்க. எப்படின்னா பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து அடிப்படை தேவையை வந்து உருவாக்கி பண்றது இல்ல. அவன் வந்து சொந்தமா அவன் காலில் நிக்கிறதுக்கு வந்து இவங்க எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. அதுக்கு பதிலா வந்து என்னன்னா இலவசத்தை அறிவிச்சு இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து அந்த ஒரு போதையிலேயே, இது நம்ம வந்து சாராயம் அடிச்சாதான் போதை, இப்படி இல்லை. மக்களை வந்து அவங்களோட வேலையிலிருந்து வெளியேற்றி அவங்களை வந்து இந்த போதையிலேயே அவங்கள வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நாளைக்கு ஒரு தேர்தல் வந்ததுன்னா இவங்களுக்கு பணம் கொடுத்தா போதும். அதுவும் இல்லாம இவங்களோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு கிராமத்தையும் இவங்க கையில எடுத்துட்டு இருக்காங்க. எப்படின்னா அந்தந்த கிராமத்துல ஒரு பெரும் புள்ளியை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மக்களை நீ தான் பாத்துக்கணும்,
தேர்தல் வரும்போது இவங்களுக்கு ஒரு பெரும் பணத்தை கொடுத்து இந்த பணத்துல இருந்து அந்த மக்களை வந்து ஒரு 4 தெரு 5 தெரு இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பணத்தை வச்சு அவங்களை அப்படியே வளைச்சு பிடிச்சி தேர்தல் வாக்கா மாத்திக்கிறாங்க இவங்க. இப்போ நீங்க சொல்றல ஒன்று தோணுது பாத்தீங்கன்னா, இந்த நிவாரண நிதி 6000 கொடுக்கல பாத்தீங்கன்னா முழு 30-40% பாத்தீங்கன்னா வெளி மாவட்டங்கள் வந்து இங்க வந்து வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த இடத்துல ரேஷன் கார்டை மாத்த வச்சிருப்பாங்க. ரேஷன் கார்டு எல்லாருக்கும் பணம் கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. ஆனா முழுக்க எனக்கே நானே ரேஷன் கார்டு மாதிரி எனக்கே கிடைக்கல. பேட்டா அங்கேயும் அளவு கூட விட்டுட்டேன். ஆனா ஏற்கனவே இங்க இருக்கிற வாடகை விட்டு வருமானம் உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த 6000 வாங்குறாங்க. இந்த 6000 பார்த்து எலெக்ஷனுக்காகத்தான் போற மாதிரி தோணுது. உண்மையிலேயே அதுல வந்து பாதிக்கப்பட்ட 30-40% வாடகை வீட்டில் இருக்கிற வெளி மாவட்டம் வந்து உண்மையிலேயே நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் போய் சேரல. அது எப்படி பார்த்து என்ன கரெக்ட் பண்ணுவாங்களா, உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு உண்டான வழி வந்து இந்த அரசாங்கம் தான் பண்ணணும். ஏன்னா வீட்டுக்கு வாடகைக்கு இருக்கிறாங்க, அந்த வாடகை வாங்குற ஓனர் கூட 6000 வாங்குறாங்க. அந்த வாடகைக்கு இருக்கிற பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வந்து மாற்ற வச்சிருப்பான். எப்போ என்ன சூழ்நிலையோ வர அன்னைக்கு வந்து நிறைய பேர் ஊருக்கு போனாங்க, அதில் மாற்ற வச்சிருப்பான். இப்போ அதனால பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லை, ஊர் அட்ரஸ் இருக்குதுல இல்லை, அங்கில்லை இங்கில்லை, நீங்கள் வந்து இங்கே இருக்கிற வந்து என்னது கேஷ் பில் கொடுக்கலாம், இல்லை ரெண்டல் கொடுக்கலாம். நான் வந்து 6 வருஷம் ஆச்சு, எனக்கு நானே அலைஞ்சு பார்த்து எனக்கே கிடைக்கல. அப்புறம் மற்ற சாதாரண பொதுமக்களே எப்படி கொண்டு கொடுக்கல? நீங்க சொல்ற நோக்கம் பார்த்தா இந்த 6000 ரூபாய் இங்க இருக்கிற சென்னையில் இருக்கிற அந்த வாக்காளர் அட்டை உள்ள இங்க ஓட்டு போடுற நபர்களுக்கு பணம் போய் சேர மாதிரி தெரியுது. இதை வந்து உண்மையிலேயே அவங்க வந்து இதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணி அந்த சாதாரண மக்களுக்கு, இந்த வாடகை வீட்டில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு அந்த 6000 போறதுக்கு நடவடிக்கை எடுக்கணுங்கிற என்னுடைய நோக்கம். அதுதான். அது வந்து என்னன்னா 6000 வந்து சரியா தவறா, இது யாரு கொடுக்குறான்ற இந்த ஒரு விவாதத்துக்குள்ள நல்ல விஷயம் தான் இது. அதுதான், அதாவது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒண்ணுமே இல்லாததுக்கு இந்த 6000ன்றது ஒரு நிவாரண நிதின்னு சொல்ல முடியாது, ஒரு சிறு துளி. இந்த சிறு துளி எல்லாருக்கும் போய் சேர்ந்ததான்றத ஒரு பெரிய கேள்விக்குறி. என்னன்னா முதல் வீட்டுக்கு வந்திருக்கு, 2வது வீட்டு வரல, 3வது வீட்டுக்கு வரல, 4வது வீட்டுக்கு வந்திருக்கு. இப்படின் போது இவங்க எந்த அடிப்படையில் இவங்க சொல்றாங்க? இல்ல கேஷ் இருந்தா சரி, வீட்டு ரெண்டல் இருந்தா சரி, இந்த பேங்க் எது இருந்தா சரிங்கிறாங்க. ஆதார் கார்டு மூக்க எனக்கு இந்த இங்க காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. நானே 5 வருஷம் ஆச்சு, எனக்கே நான் போறேன், அங்கேயும் 2 நாள் அலைய விடுறாங்க. வேண்டாப்பா அந்த காசு சொல்லி வந்துட்டோம். நம்மளே ஓரளவுக்கு அறிவுள்ள இந்த மீடியாவில் நம்மளே போய் வாங்க முடியலைன்னா சாதாரண ஒரு ஏழைகள், அதாவது வெளி மாவட்டம் வந்து பிழைக்கிறதுக்கு கூலி வேலை செய்றீங்க வாடகை வீட்டுக்கு, அவங்களுக்கு அந்த 6000 போய் சேரல. அதுக்கு என்ன பண்றாங்க? அதை நீங்க சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்றாங்க? அதுதாங்க. இப்ப என்னன்னா இவங்க எந்த அடிப்படையில் இந்த 6000 கொடுக்குறாங்க, தகவல் வந்து திரட்டுறாங்க இல்லையா? இப்ப யார் வந்தாங்கன்றது, இப்ப வெளிமாநிலத்தில இருந்து வந்து இங்க இருக்காங்க, இது ரேஷன் கார்டு இல்ல அப்படின்னா இது அரசாங்கத்துக்கு எப்படி தெரியும்? அரசாங்கத்துக்கு வந்து இது தெரியாது. அங்க உள்ள லோக்கல்ல இருக்க கவுன்சிலர் தான் எடுத்து அதை சொல்லணும். இப்ப இவங்களோட முதல் கட்டத்தில் என்ன சொல்றாங்க? ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துருக்கோன்றாங்க. இது வந்து நம்ம 2-3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். ரேஷன் கார்டு இருக்கிறவங்க, ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு முழுமையா கிடைச்சதானா அதுவே இல்ல. அப்படி இல்லாத போது அதுக்கு பிறகுதான் வந்து வெளி மாநிலத்தில இருந்தோ இல்ல தென் மாவட்டங்கள்ல இருந்தோ வந்தவங்களுக்கோ கொடுக்க முடியும், முழுமையான பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க முடியும். ஆனா இந்த அரசாங்கம் வந்து முதல்ல எதை நோக்கி எப்படி இந்த தரவுகள் எடுத்து யாருக்கு கொடுத்தாங்கன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. முதல் கட்டத்துல வந்து எதாவது சொல்றேன், முதல் வீட்டுக்கு டோக்கன் கொடுத்துருக்காங்க, 4வது வீட்டுக்கு டோக்கன் கிடையாது, நடுவில் இருக்கிற எந்த வீட்டுக்குமே டோக்கன் கொடுக்கல. அப்படின்னும் போது இவங்க இந்த மக்கள் வந்து திருப்பி அங்க போய் அது அங்க அலைஞ்சு இங்க அலைஞ்சு அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அதுதான் மக்களை இப்படி அலைய விட்டு வேடிக்கை பார்க்கறதா இந்த திராவிட கட்சிகளோட பழக்கம். சரிங்களா? இதே தேர்தல்னு வச்சுக்கீங்களேன், வீட்டுக்கு ஓடியாந்துருவாங்க அவங்க கட்சிக்காரங்க, மக்களை வெளியிலேயே வர விட மாட்டாங்க, வீட்டிலேயே போய் கொடுத்துட்டு வருவாங்க. ஏன் அது இதுல கையாள முடியாதா? இல்ல தெரியாதா? சொல்லுங்க. அதனால இது வந்து என்னன்னா இவங்களை இந்த திராவிட கட்சிகளை சொல்லி குற்றம் இல்ல, மக்களை தான் சொல்லணும். மக்கள் வந்து திருந்தாத வரைக்கும் மக்கள் வந்து அவங்களோட அறியாமையை பயன்படுத்தி இந்த ஆட்சியாளர்கள் வந்து அதுல இருந்து இவங்க சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால மக்கள் வந்து ஒரு புரிதல் ஏற்பட்டு இவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு விடிவாலம் வரணும்னா அதை வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, அது ஒரு ஆட்சியாளரோ இல்ல நிக்கிறாங்கன்னா அவங்கள தகுதி பார்த்து இவங்க தேர்ந்தெடுக்கணும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், சொல்லு கேளுங்க. இப்போ ஒரு பெண் வந்து ஒரு கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு புடவையோ ஏதோ ஒரு துணி வாங்கணும்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நேரம் ஒரு இதை வந்து அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஒரு புடவையா இருந்ததுன்னா அது உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நேரம் அதை எடுத்துக்குவாங்கன்ட்டு. ஆனா ஒரு ஓட்டு போறதை வந்து
200 ரூபா கொடுத்தா போய் ஓட்டு போட்டு வந்துருவாங்க. அவன் யாரு, அவன் இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கான், அவனோட படிப்பு தகுதி என்ன, வந்தா நமக்கு நல்லது செய்வானா, ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவனா இவன் அந்த பழையதுல என்னென்ன செஞ்சாங்கன்ற ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு கம்பேர் பண்ணி பாக்குறதே இல்ல. கண்ணை மூடிட்டு ஓட்டு போட்டு வந்துடுறாங்க. இல்ல நீங்க சொல்றது இதுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே வந்து வீட்டுல வந்து ஒரு 40-50 வருஷம் வீட்டுல வந்து யாரும் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்ப அனைத்து வீட்லயும் எல்லாருமே படித்த அறிவுள்ள பசங்க பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் ஆராய்ந்து வரப்போற காலத்துல யாருக்கு ஓட்டு போட்டா என்ன நம்மளுக்கு நல்லது நடக்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்கள் அறிஞ்சு நடப்பாங்க, நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த 2023 பாத்தீங்கன்னா தமிழகத்துக்கு மிகப்பெரிய சோகமான நிகழ்ச்சியா போச்சு. இப்போ வந்து சென்னையில விட பாத்தீங்கன்னா அங்க பாதிப்பு, அந்த பாதிப்பை எப்படி மீட்டுவாங்க தெரியல. இதுக்கு என்ன நம்மளுக்கு தெரியல என்னதான். அதுதான் இது. இப்போ என்னன்னா இத வந்து இந்த பேரிடர் காலத்திலேயாவது இந்த அரசாங்கங்கள் திருந்துமான்னா திருந்தாது. சரிங்களா? இது திருந்தாது. இது திருந்துறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அது தலைமை வந்து சரியா அமையணும். இப்ப இங்க இந்த 2 கட்சிகளோட தலைமை அந்த அளவுக்கு சரியா அமைஞ்சது இல்ல. அந்த அமைஞ்ச தலைமையும் வந்து நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், எங்க இருந்து எங்க நம்மளோட நமக்கு மேல கேஸ் இருந்ததுன்னா அதை எப்படி சமாளிக்கலாம், மத்திய அரசாங்கத்துக்கு எப்படி குனிஞ்சு கும்பிடு போடலாம் அப்படின்றதுதான் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர மக்களுக்கு இவங்க வந்து நல்லது செய்ய மாட்டாங்க. அதனால இந்த மக்களா பார்த்துதான் வந்து அதை புரிந்துதான் நம்ம வந்து இவங்க எடுக்கணும். இந்த பேரிடர் காலத்திலேயே நிறைய மக்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த ஆட்சியாளர்களை பத்தி. அது வந்து வரப்போற தேர்தல் அவங்க வந்து எதிரொலிச்சாதான் வந்து இந்த ஆட்சியாளர்களுக்கு வந்து பயம் இருக்கும். உண்மையா கேளுங்களேன், ஒருத்தரை வந்து நம்ம திருப்பி 500-1000 கொடுத்து இவங்களை வந்து நம்ம இந்த ஆட்சி அந்த ஆட்சியில இந்த ஆட்சி இப்படி மாறி மாறி ஓட்டுறது, இந்த 2 பேரையும் வெளியில அனுப்பிச்சு இந்த 2 பேருக்கு வந்து தக்க பாடம் வகுத்துனா தான் இவங்களுக்கு வந்து அறிவு வரும். அது வரைக்கும் இவங்களுக்கு வராது. ஓகே சார், நீங்க வந்து நல்ல தகவல் கொடுத்துக்கு நன்றி. வணக்கம். நன்றி.